இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் நான் அளவெல்லாம் எடுக்கிறேன். அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுருங்க. மைதா போட்ட பிறகு 1 கப்பு நான் எந்த கப்பில் தண்ணி அளந்தனோ அதே கப்பில் நான் மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு அதை அதோட சேர்த்துடலாம். இது கட்டியானாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம மாவு பிசைய தான் போகிறோம். அதனால் எல்லா பக்கமும் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு பூர்ண கொழுக்கட்டை மேல் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் வெந்த பிறகு. அப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரையாக தான் பண்ணணும். 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். அதையும் அதோடு போட்டுருங்க. போட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் 1/2 கப்பு, அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ட்ரை ஆயிரும். 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாகு எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். அதுக்கு பொட்டுக்கடலை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1/4 கப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாயிரும். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த மாவு சேர்க்குறது. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மாவை எல்லாத்தையும் ஒரு தாம்பாள தட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டா இன்னும் ரொம்ப சாஃப்டாயிரும் மாவு. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதில் வச்சு மேலே இன்னொரு வாழை இலையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக வரும். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம பூர்ணத்தை உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு மேல் பக்கம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அப்புறம் ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா வேக வைக்கும்போது பிரிஞ்சுக்காமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விடுறது. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். திரும்ப இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மோல்டு இருக்கும். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் வச்சுட்டு நம்ம பூர்ணம் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடையில் விற்கிது. அதில் உள்ள மாவை வச்சு சுற்றி எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் அந்த ஷேப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அது உள்ள பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா உள்ளே அழுத்தி விடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்ல ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளே வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஆறின பிறகு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேல் மாவு நம்ம ஆவியில் வேக வச்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.